அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃப்ரெண்ட்லிஷிப் அமைப்பு ஒழுங்கமைத்திருக்கின்ற கல்வி களம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் கணித பாடத்தில் நாங்கள் இன்றைக்கி உங்களை சந்திக்கின்றோம். தரம் 10 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் பகுதி 1ல் ஏ பார்ட் பி பார்ட்னு 2 இருக்கிறது. அதே மாதிரி பகுதி 2ல் ஏ பார்ட் பி பார்ட்னு 2 இருக்கிறது. நாங்கள் அந்த கேள்வி பேப்பர் சம்பந்தமாலாம் நம்ம பேசுகிற நேர காலம் இல்லை. ஆகவே பகுதி 1னுடைய ஏ பகுதியில் இருந்த சில கணக்குகளை நாங்கள் இன்றைக்கி இப்போ பார்ப்போம். முதலாவது கேள்வி, ரூபா 100இன் 4ல் 1 செலவு செய்த பின் எஞ்சிய பணம் எவ்வளவு? ரூபா 100 இன் அப்படின்ற போது கணித ரீதியாக இன் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு தரங்கிற குறியீடை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ 100 தர 4ல் 1. இப்போ அந்த சம்ம செய்யும்போது இல்லாட்டி அந்த பிரச்சனத்தை தீர்க்கும்போது எங்களுக்கு 25 ரூபா கிடைக்கும். அந்த 25 ரூபா அவர் செலவு செய்துட்டார். அப்போ 100 ரூபாய் வைத்திருந்தார், 25 ரூபாய் செலவு செஞ்சிட்டார், மீதி 75 ரூபாய். இது முதலாவது கேள்வி. அதே போல் ரெண்டாவது கேள்வி, 3ல் எக்ஸ் சக 3xல் 2. இந்த கணக்கு அட்சர கணித பின்னம் கூட்டல். இப்போ பின்னங்களின் கூட்டல் அப்படிங்கிற போது நம்ம பொதுவாகவே பகுதி எண்களை சமப்படுத்தணும் அல்லது போமசி காணணும். அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்யணும்னு கேட்டால் பகுதி எண்களை சமப்படுத்துகிறோம். உதாரணமாக 3xன்னு இருக்குது, 2க்குமான போமசி அல்லது 2ஐ சமப்படுத்தணுமான்னு சொன்னால் 3xன்னு வரும் பகுதி எண். அது செய்து காட்டப்பட்டிருக்கிறது. அந்த 3x பகுதி எண்ணாக வரும்போது எக்ஸில் 3ங்கிறத நம்ம எக்ஸால் பெருக்கி இருக்கிறோம். ஆக 3x வந்திருக்குது. தொகுதி எண்ணில் இருக்கிற எக்ஸையும் எக்ஸால் பெருக்கிறோம், எக்ஸ் வர்க்கம் சக 3x பகுதி எண் 3xஆக இருக்குது, இங்கேயும் 3xஆக இருக்குது. நாங்கள் 1ஆல் பெருக்கி இருக்கிறோம். அப்போ 3x 2, அதன் இறுதி விடை எக்ஸ் வர்க்கம் சக 2 3x. இப்போ இந்த இடத்துல என்ன கதைன்னு கேட்டால் எக்ஸ் வர்க்கம் சக 2 பகுதி எண்ணாக 3x இருக்குது. இப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்டால், இந்த 3xங்கிறது எக்ஸ் வர்க்கம்ன்றது 2ங்கிறது மூன்றும் வேறு வேறு விதமான அட்சர கணித உறுப்புக்கள். ஆகவே இதை ஒன்றோடு ஒன்று கூட்ட முடியாது. சரியா? ரைட். நான் 3வது கணக்கு பார்த்தோம்னா, 6ஐ 14 சென்டிமீட்டர் ஆக உள்ள கால்வட்ட வில்லின் நீளம் யாது? 6ஐ 14 சென்டிமீட்டர் ஆக இருக்கின்ற கால்வட்ட வில்லின் நீளம் யாது? வட்டம் ஒன்றின் வில்லின் நீளம் 2πr. இப்போ கால்வட்டத்தின் வில்லின் நீளம் கால் தர 2πr, அதாவது 4ல் 1 தர 2πr. அது 2πrனுடைய 4ல் 1 வில்லின் நீளம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே அப்போ 4ல் 1 தர 2 பைக்கு பதிலாக 22 கீழ் 7, 6ஐ 14. ஆகவே அதை நாங்கள் தீர்த்தோம்னு சொன்னால் 7 2 தரம் 2 2ஆல் பெருக்கணும் என்றால் 22 சென்டிமீட்டர்னு விட வரும். இது 6ஐ 14 சென்டிமீட்டர் ஆக உள்ள கால்வட்ட வில்லின் நீளம் தான் இது. அடுத்ததாக நாங்கள் ஒரு கேத்திர கணித உருவம் இருக்கிறது. உருவில் எக்ஸின் பெருமானம் காண்க. இப்போ இந்த உருவம் அப்படின்னு அந்த உருவத்தை நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு இருசம பக்கம் முக்கோணி. அப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு தேற்றம் ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியும். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமம். ஆகவே இது உண்டு இந்த கணக்கை செய்கிறதுல. இன்னும் ஒன்று எங்களுக்கு தேவை, முக்கோணி ஒன்றின் 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இந்த இடத்துல 3 கோணங்கள் இருக்கின்றது. ஒன்று 55, அதற்கு எதிரான பக்கமும் இன்னும் ஒரு பக்கமும் சமனாக இருக்கிறனால வேண்டி மற்ற கோணமும் 55. ஆகவே 55 55 மிகுதி எக்ஸ். அப்போ நாங்கள் 180ஓடு அதை சமப்படுத்தும் போது எக்ஸ் சமன் 70 பாகைன்னு வரும். அடுத்த கணக்கை பார்த்தோம்னா இது தொடை. இங்கே தொடை இருக்கிறது, ஏன்ற ஒரு தொடை தான் இருக்கிறது. அதுக்குள்ளே சில எண்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதை விட வெளியேயும் சில எண்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. கேள்வி என்ன கேட்டான்னு கேட்டால், தொடை ஏயின் மூலகங்களை தருக. இங்கே நாங்கள் எழுதும்போது விபரித்தல், பட்டியல் படுத்தல், வெண்வரி படத்தில் காட்டல், பிறப்பாக்கி வடிவத்தில் காட்டல் 4 முகமாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டு 10ல் படிச்சிருப்பீங்க. இங்கே சாதாரணமாக பட்டியல் படத்தில் தான் கேட்குறாங்க. மூலகங்களை தருகள் அப்படின்னா பட்டியல் படுத்தல். இப்போ பட்டியல் படுத்துகின்ற போது கட்டாயம் அவதானிக்க வேண்டிய விடயம், ஏ அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கின்ற மூலகங்களை எழுதிட்டு அதை இரட்டை அழைப்புக்குள்ளே கட்டாயம் காட்டணும். அப்போ இரட்டை அழைப்புக்குள்ளே காட்டியிருக்கிறாங்க. அடுத்து இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மூலகங்கள் எழுதுகின்ற போது அடுத்தடுத்து வருகின்ற மூலகங்களை நாங்கள் பிரித்து காட்டுகின்றதுக்கு காட்புள்ளி போடுவோம். அந்த காட்புள்ளியும் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது 2 விஷயத்தையும் நீங்கள் இங்கே அவதானிச்சிங்கன்னா போதும். ஏயின் மூலகங்கள் அப்படிங்கும்போது ஏங்கிற வட்டத்துக்குள்ள இருக்கின்ற 7
8, 11, 13, 17 இந்த இலக்கங்கள் மட்டும் இருக்கிறது. அதை எழுதியிருக்கிறோம். அதை நாங்கள் பிரித்து காட்டுவதற்காக வேண்டி கால்வட்டங்கள் அந்த காட்புள்ளி இடப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா இது வந்து நேர்மாறு விகிதசமன் அப்படிங்கிற பாடத்தில் வருகின்ற ஒரு கேள்வி. குறித்த ஒரு வேலையை 12 மனிதர்கள் 5 நாட்களில் செய்து முடிப்பர். ஒரு வேலை ஒன்று இருக்குது. அந்த வேலையை 12 மனிதர்கள் சேர்ந்தால் 5 நாட்களில் செஞ்சு முடிச்சுடுவாங்க. ஆகவே இங்கே 12 தரம் 5 60 மனித நாட்கள். அதாவது வந்து ஒரு ஆள் வேலை செய்வாராக இருந்தால் 60 நாள் வேலை செய்வார். 60 பேர் சேர்ந்தால் ஒரே நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுடுவாங்க. அதான் அந்த மனித நாட்கள்ங்கிற அதனுடைய விளக்கம். ஆகவே குறித்தோர் வேலையை 12 மனிதர்கள் 5 நாட்கள் செய்து முடிப்பர் அப்படின்னா 60 மனித நாட்கள். ஆனால் அந்த வேலையை 15 மனிதர்கள் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னா 15 பேராக வேலை செய்யும்போது உங்களுக்கு சும்மா சாதாரணமாக நம்ம மனக்கணக்கில் பிடிச்சி போடலாம் 4 நாட்கள் அந்த வேலையை முடிப்பார்கள். அப்போ 60ஐ 15ஆல் பிரிச்சிருக்கோம். 4 நாட்கள்னு எங்களுக்கு விட வந்திருக்கிறது. அடுத்ததாக 2x வர்க்கம் sin 5x sin 3 காரணியை காண்க. இது காரணி காண்றது. காரணி காண்கள் 3 விதம் இருக்கிறது. ஒன்று பொது காரணி, அடுத்து மூவுறுப்பு கோவை, அடுத்தது வர்க்க வித்தியாசம். இப்போ இந்த இடத்துல மூவுறுப்பு கோவை தான் எங்கள்கிட்ட இருக்கிறது. இப்போ இதில் வந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தையும் இறுதியாக இருக்கின்ற இலக்கத்தையும் முதலாவதாக பெருக்கணும். எந்த ஒரு கணக்கு எடுத்துக்கொண்டாலும் அப்படி தான். எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகம் 1ஆக இருக்கும் அல்லது 2ஆக இருக்கும் 3ஆக இருக்கும். அதையும் இறுதியாக இருக்கின்ற இலக்கத்தையும் நாங்கள் பெருக்கிறோம். பெருக்கும்போது இங்கே 2 தரம் 3 6. அடுத்ததாக 6னுடைய காரணிகளை காண்றோம். ஒரு 6 6 ஈர் 3 6 6னுடைய காரணிகள். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த 3க்கு முன்னால் இருக்கின்ற அடையாளத்தை பார்க்குறோம். அது மறை அடையாளம். ஆகவே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த காரணிகளை கழிக்கத்தான் சொல்கிறாங்க. ஒரு காரணியிலேருந்து இன்னொரு காரணியை கழிக்க சொல்கிறாங்க. அப்படி கழிக்கிற போது எங்களுக்கு வர வேண்டிய விடை என்ன கதைன்னு கேட்டால் மறை 5ஆக இருக்கணும். இப்படி தான் இந்த கணக்கில் இருக்குது. இப்போ அதன்படி நாங்கள் பார்த்தோம்னா 3 தரம் 2 6 6னுடைய காரணிகள் 1 6 6 ஈர் 3 6. அப்போ கழிக்கிறோம். 6லிருந்து 1 கழித்தால் 5, 3லிருந்து 2 கழித்தால் 1. எங்களுடைய இந்த கணக்கின்படி பார்த்தா 5 தான் வர வேண்டும். ஆகவே 6 தரம் 1ங்கிற காரணி எடுக்கிறோம். அப்போ அப்படி எடுக்கிற போது 2x வர்க்கம் மறை 6x சக எக்ஸ் சய 3. நாங்கள் என்ன கற்றோம்னா சய 6x எடுத்துருக்கோம்னா சய 5 வரணும். அப்போ 6லிருந்து 1 கழிக்கும்போது 5 கிடைக்கிறது. அப்போ 2x வர்க்கம் சய 6x இதென்ற நாங்கள் முழு அந்த 2 கோவையில் பொது காரணி எடுக்கிறோம். 2x எடுத்தோம்னா எக்ஸய 3 வருது. அடுத்த காரணி நாங்கள் எடுக்கும்போது அவதானிக்கணும். அதில் கட்டாயம் எக்ஸய 3ங்கிறது இருக்கணும். அதற்கு ஏற்ற வகையில் தான் நாங்கள் அடுத்த கோவையில் பொது காரணி எடுக்கணும். அப்போ நாங்கள் மேலே பார்த்தோம்னா எக்ஸய 3 இருக்குது. ஆகவே அதனுடைய பொது காரணியாக நாங்கள் 1 எடுக்கிறோம். 1 எடுத்தோம்னா எக்ஸய 3. அப்போ எக்ஸய 3 ஒரு காரணி. 2x சக 1ங்கிறது அடுத்த காரணி. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு படம் ஒன்று இருக்கிறது. இதில் நேர்கோடுகள் இருக்கிறது, ஒரு முக்கோணியும் இருக்கிறது. நேர்கோடுகள் பாருங்கள் ஒன்று கொண்டு சமாந்தரம்னு காட்டப்பட்டிருக்கிறது. முக்கோணி இருசமபக்க முக்கோணியாக இருக்கிறது. அப்போ இங்கே நிறைய விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நேர்கோடுகள் சம்பந்தப்படுகின்ற போது 2 சமாந்தர நேர்கோடுகள் இருக்குமா இருந்தால் ஒத்த கோணங்கள் சமன், ஒன்று விட்ட கோணங்கள் சமன், நேர்கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாகை. இப்போ இருசமபக்க முக்கோணி சம்பந்தம் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இங்கே நாங்கள் பார்த்தோம்னா SPQ சமன் PQR காரணம் ஒன்று விட்ட கோணங்கள். அப்போ இங்கே இன்னொரு தகவல் எங்களுக்கு கிடக்குது. PQR வந்து 50. அப்போ PQR 50ஆக இருந்தால் SPQவும் 50 வேண்டி PQR 50. ஆகவே இது ரெண்டும் 50 இருக்கிறனால வேண்டி இரு சமபக்க முக்கோணில் இந்த கோணம் 50. ஆகவே x சமன் 50ன்னு வந்திருக்குது. அடுத்து சமநிலிகள். சமநிலிகள் அப்படிங்கிறது வந்து ஏதாவது 2 பொருட்கள் சமனாக இருக்கிற போது நாங்கள் சமன்னு காட்டுவோம். 10 சமன் 10, 5 சமன் 5. அது இல்லாமல் சமனற்ற 2 எண்கள் இருக்குமாக இருந்துச்சுன்னு சொன்னால் 3 4 10 7 அப்படின்னு இருக்குமா இருந்தால் 10 பெருசு 7ஐ விட, 3 பெருசு 2ஐ விட. இந்த மாதிரி அந்த பெரிது சிறிதுங்கிற அடையாளங்களை போடுறோம். இங்கே எங்களுக்கு தந்திருக்காங்க கணக்கு 2x சய 3 சிறிது 5ஐ விட. இப்போ நம்ம இங்கே கட்டாயம் ஒரு விஷயம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. 2x சய 3 சிறிது 5ஐ விட அப்படிங்கும்போது விட கட்டாயம் 5ஐ விட சிறிய இலக்கத்தில் தான் விடை வரணும். இல்லை வேறு இலக்கங்கள் வர முடியாது. ஏன்னா கணக்கு நல்லா பார்க்கணும். 2x சய 3 சிறிது 5ஐ விட. அப்போ அதை நாங்கள் சமநிலையை தீர்க்கிறோம். ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கின்ற எளிய சமன்பாடுகள் எப்படி தீர்ப்போமோ அதே மாதிரி நாங்கள் இதை தீர்க்கலாம். 2x
சிறிது 5 அந்த கழிக்கப்பட்டிருக்கின்ற 3 இந்த பக்கம் போய் கூட்டுப்படும் போது 2x சிறிது 8ஐ விட. அப்போ எக்ஸ் சிறிது 4ஐ விட. இது சமன்பாடை தீர்த்திருக்கிறோம். அதை சொல்கிறாங்க என் கோட்டில் கொண்டு போய் குறிக்க சொல்கிறாங்க. இப்போ 4 இருக்கின்ற இடத்துல ஒரு வட்டம் தான் போடணும், அது நிறந்தீட்ட முடியாது. ஏனென்றால் இங்கு சமநிலை சமன்னு தரப்படவில்லை, ஆகவே நிறந்தீட்ட முடியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த இடத்துல வட்டம் போட்டுட்டு 4ஐ விட சிறிது என்றால் இடப்பக்கமாக அதை நாங்கள் காட்டணும். அந்த கோட்டில் நாங்கள் காட்டியிருக்கிறோம். காட்டி இறுதியாக கட்டாயம் ஒரு அம்புக்குறி போடணும், அல்லது அந்த கோடு இருக்கிற இடம் வரைக்கும் இந்த கோட்டை கொண்டு போய் போட்டு காட்டணும். அதை விட நாங்கள் அம்புக்குறியை போட்டு விட்டோம்னா எங்களுக்கு தப்பிடுவோம், நாங்கள் இல்லாட்டி ஒரு மார்க்ஸ் குறைஞ்சிடும் அந்த இடத்துல. அடுத்த கணக்கு பார்த்தோம்னா நீள அகல உயரங்கள் முறையே 20 சென்டிமீட்டர் 12.5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஆக உள்ள கனவுரு வடிவ பாத்திரத்தினுள் 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்கிறது. அப்போ சரியாக பார்த்தோம்னா அந்த கனவுரு வடிவ பாத்திரத்தில் அரைவாசி அளவுக்கு, கனவுரு வடிவம் விளம்புன்னு சொன்னால் அதில் அரைவாசி அளவுக்கு நீர் இருக்கிறது. அப்போ நாங்கள் பார்க்குறோம், அப்போ இந்த நீர் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ அரைவாசிக்கு நீர் இருக்குமா இருந்தால் அரைவாசி நீர் இல்லாத வெற்று பகுதி இருக்கும். அந்த வெற்று பகுதிக்குள்ளே சதுரமுகி வடிவிலான உலோக குற்றிகளை கொண்டு போய் போடுறாங்க. அந்த உலோக குற்றி ஒன்றினுடைய நீளம் 5 சென்டிமீட்டர். அப்போ சதுர உலோக குற்றிகள் அப்படிங்கும்போது எல்லா பக்கத்தினுடைய நீளங்களும் சமனாக இருக்கும். ஆகவே இந்த 5 சென்டிமீட்டரை கொண்டு போய் உள்ள சதுரமுகி உலோக குற்றிகளை அதுக்குள்ளே போடுறாங்க. போடுகின்ற போது நாங்கள் எங்களுக்கு தெரியும், ஆண்டு 1, 2 நாங்கள் படிச்சிருப்போம், காகம் ஒன்று தாகத்தினால் போயிட்டு குளத்துக்குள்ளே போய் கல்லை தூக்கி போட தண்ணி மேலே உயர்ந்து வருகின்றது. அதே போல் இங்கேயும் நீர் உயர்ந்து மேலே வரும். அப்படி வருகின்ற போது கீழே வடியாதவாறு மட்டுமட்டாக வந்துருச்சு. இப்போ வந்த உடனே இப்போ கேள்வி என்ன, எத்தனை சதுரமுகி குற்றிகள் உள்ளே போடப்பட்டிருக்கின்றது. இப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த வெற்று பகுதியாக இருக்கின்ற கனவுரு வடிவத்தினுடைய கன அளவு எதுவோ அந்த கன அளவுக்கு சமனான கன அளவு உள்ள உலோக குற்றிகள் உள்ளுக்கே போடப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் விடையை பார்த்தோம்னா கனவுரு வடிவத்தினுடைய கன அளவு 2500 கன சென்டிமீட்டர். இப்போ அதில் பாதிக்கு தான் நீர் இருக்குமா இருந்தால் 1250 கன சென்டிமீட்டருக்கு நீர் இருக்கிறது. அப்போ வெறும் வெளியாக அதில் பாதி இருக்குமா இருந்தால் 1250 கன சென்டிமீட்டர் வெறும் வெளியாக இருக்கிறது. அப்போ எங்களுக்கு தேவை 1250 இருக்குமா இருந்தால் சதுரமுகி குற்றிகள் எத்தனை போடப்பட்டிருப்போம் என்றால் ஒன்றினுடைய கன அளவு 125. ஆகவே 1250 இருக்குமா இருந்தால் 10 கனக்குட்டிகளை நாங்கள் அதுக்குள்ளே போட்டிருக்கிறோம். அதான் அதுக்குரிய விடை. அடுத்து இன்னும் ஒரு உருவம் தரப்பட்டிருக்கின்றது, இது வட்டம். இப்போ வட்டம் சம்பந்தமாக வருகின்ற போது நிறைய தேற்றங்கள் இருக்கிறது. இங்கே பைதகரஸ் தேற்றத்தை தான் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இருந்தாலும் ஒரு சின்ன பைதகரஸ் தேற்றத்தை எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கிறதுக்கு நேரடியாக அதில் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம கொஞ்சம் உள்ளார்ந்த ரீதியாக யோசிக்கணும். உருவில் காட்டப்பட்டுள்ள வட்ட மையம் O. CD என்பது 24 சென்டிமீட்டர் நீளமுடைய நான். CDக்கு ஓவிலிருந்து வரையப்படும் செங்குத்து தூரம் OY 6 சென்டிமீட்டர், DX 4 சென்டிமீட்டர் எனின் OXின் நீளம், அதாவது அதில் இருக்கின்ற OXினுடைய செம்பக்கம், இது ஒரு செங்கோண முக்கோணி, செம்பக்கத்தினுடைய நீளம். அப்போ செம்பக்கம் 90 பாகையில் வந்தாலே எங்களுக்கு நல்லா டக்குன்னு நாங்கள் முடிவுக்கு வந்துடணும் இது பைதகர சம்பந்தமானதுன்னு சொல்லி. அப்போ DY 12 சென்டிமீட்டர், OY 6 சென்டிமீட்டர், DX 4 சென்டிமீட்டர். அப்போ XY 8 சென்டிமீட்டர். அப்போ XY 8 சென்டிமீட்டர், அதனுடைய OY 6 சென்டிமீட்டர். அப்போ நேரடியாகவே நாங்கள் 10 சென்டிமீட்டருக்கு போகலாம் என்றால் பைதகரசின் மும்மைகள் இருக்கிறது. 3 4 மாறின பெரிய பக்கம் 5. அப்போ 3னுடைய 2 மடங்கு 6, 4னுடைய 2 மடங்கு 8 இருந்தால் அதனுடைய பெரிய பக்கம் 10. ஆகவே இங்கே பைதகரஸ் செய்ய காட்டப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் நேரடியாகவே இந்த விடைக்கு போகலாம். OX 10 சென்டிமீட்டர். அடுத்ததாக 38இன் முதலாம் அண்ணளவாக்கத்தை காண்க. இது வர்க்கமூலம். இது தரம் 10 பாடப்புத்தகத்தில் 2வது பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் நாங்கள் என்ன கதைன்னு கேட்டால் 38னுடைய வர்க்கமூலம் எப்படியுமே ஒரு முழு இலக்கமாக வர முடியாது. ஆகவே அது ஒரு தசமதானமாக தான் வரும். அப்போ அந்த தசமதானம் எந்த இடத்துல இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமான்னு சொன்னால் 36 வர்க்கமூலம் 6, 49 வர்க்கமூலம் 7. அப்போ 38 விடை 6க்கும் 7க்கும் இடையில் தான் இருக்கிறது. அப்போ நாங்கள் பார்க்குறோம் 36க்கு கொஞ்சம் அண்மையிட்ட இலக்கம் தான் 38, 49 கொஞ்சம் தூரத்தில் உள்ள இலக்கம் தான், 38 கொஞ்சம் தூரத்தில் உள்ள இலக்கம். ஆகவே 6க்கு அண்மித்ததாக இருக்கின்ற 2 இலக்கங்களை நாங்கள் எடுக்கிறோம். 6.1, 6.2, 6.3 எடுக்கலாம். நம்ம 6.1 எடுத்திருக்கோம். 6.1ஐயும் 6.1ஐயும் பெருக்கிறோம் என்றால் அரை மாறையும் பெருக்கலாம் 36, 7 7 பெருக்கலாம் 49,
6.1ஐயும் 6.1ஐயும் பெருக்கினா தான் எங்களுக்கு 38 கிடைக்கும். இப்போ அப்படி பெருக்கும்போது 37.21 வருகிறது. அடுத்ததாக 6.2ஐயும் 6.2ஐயும் பெருக்கி பார்க்கலாம். 38.44ன்னு வருது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கோமா 38க்கு அண்மித்ததாக இருக்கிறது 37.21 38.44 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக 38லேருந்து 37.21 கழிக்கிறோம் 0.79 வருது. 38.44லேருந்து 38 கழிக்கிறோம் 0.44ங்கிற விடை வருது. ஆகவே 0.44ங்கிற விடை ரொம்ப கிட்டத்தட்ட இருக்கிறது 38க்கு. ஆகவே 6.2ங்கிறது தான் அந்நிலவாக்கம், மிகவும் சரியான அந்நிலவாக்கம். அடுத்த கணக்கு பார்த்தோம்னா அடுத்ததும் ஒரு உருவம். இந்த உருவம் என்ன கதைன்னு கேட்டால் இணைகரம் ஏபிசிடி மூலைவிட்டம் பிடிக்கு ஏ கமா சி ஆகிய புள்ளிகளிலிருந்து வரையப்பட்ட செங்குத்துக்கள் முறையே ஏபி கமா சிக்யூ ஆகும். ஒருங்கு செய்யும் முக்கோண சோடிகள் பேரிடுக. மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. இதில் நாங்கள் பார்த்தோம்னா ஏபிடியும் பிக்யூசியும் இந்த ரெண்டு முக்கோணையும் பார்த்தோம்னா இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் ஆகவே சமன். அடுத்ததாக டிங்கிற இடத்துல இருந்து இந்த கீழே படத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று விட்ட கோணம் வருகிறது. ஆகவே அதுவும் சமம். இடையில் செங்குத்துக்கள் வரையப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது 90 பாகையாக இருக்கும். ஆகவே அதுவும் ரெண்டும் 90 பாகை. அந்த கோணங்கள் ரெண்டும் சமன், இந்த கோணங்கள் ரெண்டும் சமன், பக்கம் சமன். ஆகவே அதே போல் ஏபிபி டிக்யூசி அந்த ரெண்டு முக்கோணியையும் இதே ஒழுங்கில் நாங்கள் நிறுவலாம். ஆகவே இதில் ஒருங்கு செய்யும் முக்கோண சோடிகள் ஏபிடி ஒருங்கு செய்யும் பிக்யூசிக்கு, ஏபிபி ஒருங்கு செய்யும் டிக்யூசிக்கு. அடுத்ததாக போமசி. இப்போ இந்த போமசியில் என்ன கதைன்னு கேட்டால் நாங்கள் இலக்கங்களில் தான் போமசிகளை படிச்சிருப்போம். ஆண்டு 7, 8 அதில் 10ஆம் ஆண்டுக்கு வந்ததோட அட்சர கணிதங்களை இலக்கங்களோடு இணைத்து வருகின்ற போமசிகளை காண்கிறது. நாங்கள் போமசி காண்றதுக்கு இப்போ நான் பிரித்தலாக பிரித்து பழகிருப்போம் தானே, அதே வடிவத்தில் தான் நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. 10x வர்க்கம் 15xy 3xy வர்க்கம். அப்போ முதலாவதாக 3க்கும் பிரிக்கக்கூடிய பொதுவான ஒரு இலக்கம் மிகவும் சிறிய இலக்கமாக 2 இருக்கிறது. ஆகவே 2ஆல் பிரிக்கிறோம். 5x வர்க்கம் 15xy. ஏண்டா 15 2ஆல் பிரிக்க முடியாது, அப்படியே போடுறோம் நாங்கள். அதே மாதிரி 3ஐயும் பிரிக்க முடியாது, 3xy வர்க்கத்தை அப்படியே போடுறோம். அடுத்ததாக 3ஆல் பிரிக்கிறோம். அப்போ 5 பிரிப்படாத அப்படியே வரும். 15 பிரிப்பட்டு 5xyன்னு வரும். 3ம் பிரிப்படாத அப்படியே 3ஆல் பிரிக்கிறோம், xy வர்க்கம்னு வரும். அடுத்ததாக இறுதியாக பார்த்தோம்னா 5 தான் இலக்கங்கள் இருக்குது. 5ஆல் நாங்கள் பிரிக்கிறோம். பிரிக்கின்ற போது x வர்க்கம் xy வர்க்கம்னு வருது. அதில் நாங்கள் x வர்க்கத்தை பொது எடுத்தோம்டா 1y வர்க்கம் வருது. அடுத்து y வர்க்கத்தை பொது எடுத்தோம்னால் 1 வரும். இந்த போமசி காணுகின்ற போது இறுதியாக 1 வருகின்ற வரைக்கும் நாங்கள் அதை எடுக்கணும். இதை நாங்கள் பெருக்கணும்னா 2 தரம் 3 6 6 தரம் 5 30x வர்க்கம் y வர்க்கம் அப்படிங்கிறது தான் அதுக்குரிய போமசி. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னா 2x இல்லை 2 6xல் 2 சமன் 4 இது கணக்கு. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா 2 பிரச்சனை இருக்கிறது. ஒன்று, இது அட்சர கணித பின்னம் கழிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு எளிய சமன்பாடும் அதுக்குள்ளே வந்திருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் முதல்ல அட்சர கணித தீர்வை பெறுவோம். அட்சர கணித கழித்தல் தீர்வை பெறுவோம். அப்போ அட்சர கணித கழித்தல் தீர்வை பெருக்கும் போது கழித்தல் அப்படின்னு வர்ற போது நாங்கள் போமசியை இங்கே நாங்கள் காணணும் அல்லது பகுதி எண்ணை சமப்படுத்தணும். அப்போ பகுதி எண்ணை சமப்படுத்துகிறோம். 6xல் 6 6xல் 2 சமன் 4 அப்படியே வச்சு கொடுறோம். அடுத்து 6லேருந்து 2 கழிச்சோம்னா 4 6xல் 4 சமன் 4. இப்போ குறுக்கு பெருக்கம் செய்கிறோம். 6xல் 4 சமன் 4 குறுக்கு பெருக்கம் செஞ்சோம்னால் 6xம் 4ம் பெருக்கப்பட்டு 24x சமன் 4 வரும். 24x வந்து 4, அதாவது இப்போ சும்மா சாதாரண சொல்லணும்னா 24 டொஃபிகள் வாங்குகிறோம். அதனுடைய பெறுமதி 4 ரூபாய். அப்போ ஒரு டொஃபி எவ்வளவு அப்படின்ற மாதிரி வரும். ஆகவே x சமன் 4 24ஆல் பிரிக்கிறோம். 6ல் 1 x சமன் 6ல் 1ன்னு விட வரும். அடுத்து இது சதவீதம். இதில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இந்த கணக்கை. இறக்குமதி செய்யப்படும் குறித்த பொருள் ஒன்றுக்கு 40% தீர்வை செலுத்திய பின் பொருளின் பெறுமதி 56,000 ரூபாய். தீர்வை செலுத்த முன்னர் பொருளின் பெறுமதி எவ்வளவு அதான் கேள்வி. உதாரணமாக தீர்வை செலுத்துகின்ற இடங்கள் எது எதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா, ஒன்று விமான நிலையம், மற்றது துறைமுகம். விமான நிலையமாக இருந்தால் விமானத்திலேருந்து பொருள் இறக்கணும், துறைமுகமாக இருந்தால் கப்பல்லேருந்து பொருள் இறக்கணும்.
அப்போ அப்படி இறக்குற போது அவங்களுக்கு அந்த பொருளின் பெறுமதியில் 40% கொடுத்தா தான் அவங்க இறக்க விடுவாங்க. அப்போ ஏற்கனவே அதுக்கு ஒரு பெறுமதி இருக்கும், அது எவ்வளவு அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்படியா இருந்தால் சதவீதம் அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கின்ற பொருளுக்கான 100% வந்து 100%, அதாவது தீர்வைக்கு முன் அது 100%, தீர்வை வந்து 40%. அப்போ பிறகு தீர்வைக்கு பிறகு அது 140%. இந்த 140% தான் 56,000 ரூபாய். அப்போ தீர்வைக்கு பின் அதன் விலை 56,000 ரூபாய். தீர்வைக்கு முன் அதன் விலை தெரியாது, அதை நாங்கள் தெரியாகணியமாக எடுக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்போ 140% தான் 56,000 ரூபாயாக இருந்தால் 100% எவ்வளவு? அப்போ என்ன செய்யணும்? 56,000 ரூபாவை 140ஆல் பிரிச்சுட்டு 100ஆல் பெருக்கிற போது எங்களுக்கு கிடைக்கின்ற விடை 40,000 ரூபாய். அப்போ தீர்வைக்கு முன் அதன் விலை வந்து 40,000 ரூபாய். அடுத்ததாக வருகின்ற கேள்வி 17வது கேள்வி நினைக்கிறேன். ஓவை மையமாக உடைய வட்டத்தில் காட்டப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸை காண்க. ஆகவே இங்கேயும் நாங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை, லேசான ஒரு கேள்வி தான். இந்த கேள்வியை நாங்கள் கொஞ்சம் சரியாக பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளே எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியது, இந்த வட்டத்துக்குள்ளே ஒரு இடத்துல 130 இருக்கிறது, இன்னொரு இடத்துல எக்ஸ் தந்திருக்காங்க. இந்த வேறு என்ன மாதிரி தொடர்புகளை ஏற்படுத்த முடியுமான்னு சொன்னால், ஏஓவும் பிஓவும் சமன். ஏஓ இதில் ஏபின்னு இருக்குது, அது மாற்றிக்கொள்ளணும். ஏஓ சமன் பிஓ, ரெண்டும் சமன். காரணம் வட்டத்தின் ஆரைகள். ஆகவே இது ஒரு இருசம்பக்க முக்கோணி. அடுத்ததாக நாங்கள் பார்க்கணும், முக்கோணி ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணங்கள் அதன் அகத்து எதிர்கோணங்கள் கொடுத்தவைக்கு சமன். அப்படி வரும்போது 2x சமன் 130 பாகை, எக்ஸ் சமன் 65 பாகை. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது நேர்கோட்டு சமன்பாடு. y சமன் 4x சக 6 எனும் நேர்கோட்டுக்கு சமாந்தரமாகவும் 0,10 எனும் புள்ளிக்கூடாகவும் செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இப்படி தந்திருக்காங்க. இதில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி வரும். இங்கே ஒரு ஆள்கூறு கொடுத்துருக்காங்க 0,10ன்னு சொல்லி. இது 0,0 இருந்தால், அந்த ஆள்கூறு வந்து 0,0 இருந்தால் அது உற்பத்தி புள்ளியினூடாக போகின்ற ஒரு நேர்கோடு, அதில் வெட்டுத்துண்டு இல்லை. இங்கே 0,10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0ங்கிறது எக்ஸினுடைய ஆள்கூறு, 10ன்றது வையினுடைய ஆள்கூறு. அப்போ ஒரு நேர்கோடு வையச்சை எந்த இடத்தில் வெட்டுகிறதோ அதுதான் அந்த நேர்கோட்டினுடைய வெட்டுத்துண்டு. ஆகவே இந்த நேர்கோட்டினுடைய வெட்டுத்துண்டு 10. ஆக நாங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கின்றோம், சி சமன் 10. அடுத்ததாக இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க, சமாந்தரமாக 4x சக 6 எனும் நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக ஒரு நேர்கோட்டுக்கு இன்னும் ஒரு நேர்கோடு ஒரே ஆள்கூட்டு தளத்தில் நாங்கள் வரைகிறமா இருந்தால், அந்த வரைகின்ற 2 நேர்கோடும் சமாந்தரமாக இருந்தால் படித்திறன் சமன். அதன்படி நாங்கள் பார்க்குற போது இப்போ ஏற்கனவே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற சமன்பாட்டில் 4x இருக்குது, இதுதான் படித்திறன். ஆகவே அவங்க கேட்கின்ற சமன்பாடினுடைய படித்திறனும் 4x. அப்போ நாங்கள் படித்திறனையும் கண்டுபிடிச்சிட்டோம், வெட்டுத்துண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். சமன்பாடு வந்து இதுக்குரிய விடை வந்து y சமன் 4x ஆக 10. இதை நாங்கள் சொல்லியிருக்கோம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சார்புகளின் வரைவுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமானவையாக இருந்தால் அவனுடைய படித்திறன்கள் சமன். ஆகவே இந்த கணக்கினுடைய 2 சமன் நேர்கோட்டுக்கும் படித்திறன் 4. ஒன்றுக்குரிய வெட்டுத்துண்டு 6, அவங்க கேட்டிருக்கிறாங்க அதுக்குரிய வெட்டுத்துண்டு 10. ஆகவே y சமன் 4x ஆக 10 அப்படிங்கிற இடத்துக்கு வரலாம். ஆகவே இந்த கணக்குகள் சம்பந்தமாக படித்திருக்கின்ற கணக்குகள் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் அப்படி இப்படி இருக்குமா இருந்தால் நீங்கள் நல்லதோ கெட்டதோ இந்த நிகழ்ச்சிகள் இருக்கின்ற தகவல் பெட்டியில் உங்களுடைய தகவல்களை நீங்கள் பதிவு செய்யலாம். மேலதிகமாக தகவல்கள் உங்களுக்கு உதவிகள் அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்போடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை அளித்த அமைப்பினருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த இடத்தில் நான் இதனை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. இது கற்றலுக்கான கற்றற்ற கல்வி SSF கல்விக்கலை. உடனுக்குடன் பதிவேற்றப்படும் இணையவழி வகுப்புகளில் மேரசூசியை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.